ஆரம்பிக்கலாமா? गुरुभ्यश्च नमो वाकमधीमहे गृणीमहे च तत्राद्यो दम्पती जगतां पति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवम् उपास्महे। वो स्क्रीन शेयर आरदा ಇಲ್ಲ ಸ್ವಾಮಿ இல்லையா? ஷேர் போட்டான் வா. இனிமே தான் அன்றைக்கும் போட்டு விட்டா அன்றைக்கி வரல போல் இருக்கு. நீங்க ரெண்டு வாட்டி ஜாயின் ஆனீங்க. ஒரு இல்ல உங்க பேர் ரெண்டு வாட்டி வரணும். ஒண்ணு நீங்க பேசுறதுக்கு, இன்னொன்னு ஷேர் பண்ணிட்டு. இப்போ வருதா? இப்போ வந்து இப்போ வருதா? சரி. ரெக்கார்டிங் ஆறுதடியா? அந்த 2 ரெக்கார்டிங் ஏற்கனவே இது அப்லோட் பண்ணியாச்சு. சரி சரி. இப்போது நம்ம சமாசங்கள் பார்த்துட்டுருக்கோம். அதில் சமாச பேதங்கள் என்னன்னு பார்த்தோம். கேவல சமாசகான்னு ஒன்று, விசேஷ சமாசகான்னு ஒன்று. அது கேவல சமாசகான்றது ஒன்றும் இல்லை. விசேஷ சமாசங்கள்னு எது விசேஷமாக ஒரு பேர், ஒரு சம்ஞா கொடுக்கப்பட்டதோ, அவிபாவ சமாசம், தத்புருஷ சமாசம்னு பேர் கொடுக்கப்பட்டிருக்கோ, அதை காட்டிலும் வேறானதாக இருக்கிறது. அந்த மாதிரி பர்டிகுலர் நேம் இல்லாததுக்கு கேவல சமாசம்னு பேர். இந்த சம்ஞா இருக்கிற சமாசங்களை காட்டிலும் அதில் அந்தர்பாவம் ஆகாத சமாசங்கள்னு அர்த்தம். அதுக்கு கேவல சமாசம்னு. ஏன்னா அது பத பிரயோகத்தை வச்சு, லோக விவகாரத்தை வச்சு அந்த அது சமஸ்த பதமாக இருக்குது. அது 2 பதங்கள் ஒன்றா சேர்ந்து இருக்குது. அந்த இருக்கிற பிரத்யங்கள்லாம் லோபமாகி கடைசியாக ஒரே பிரத்யமாக கடைசியில் முடியச்சே இருக்கிறதுனால, அது சமஸ்த பதமாக இருக்கிறதுனால, அது எந்த சமாசத்துலேயும் அந்தர்பாவம் ஆகாததுனாலையும் அதுக்கு கேவல சமாசம்னு பார்த்தோம். அப்புறம் விசேஷ சமாசம் அப்படின்னு விசேஷ சமாசங்கள் தான் 4 விதம்னு பார்த்தோம். தத்புருஷா, பகுவிரீஹி, துவந்த்வஹா, அவிபாவஹான்னு. அது தத்புருஷங்களோட பேதங்கள் என்னென்னு பார்த்தோம். சாமானிய தத்புருஷா, கர்மதாரேயா, திகுஹு, நஞ்சு தத்புருஷா, நஞ்சு பிரபத்தியான்னு அதுக்கு சூத்திரம் வருது, அது பார்ப்போம். அதெல்லாம் விஸ்தாரமாக சொல்ல போகிறேன். அப்புறம் பகுவிரீஹி 2 விதம், சாமானிய பகுவிரீஹி, விசேஷ பகுவிரீஹின்னு. அப்புறம் துவந்துவம் 2 விதம், இத்தரேத்த துவந்தம், சமாஹார துவந்தம்னு. அவிபாவ சமாசங்கள் அது ஒரு 32 சமாசங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். 33 சமாசங்கள் அவிபாவங்கள். அவ்வியத்தை முன்னாடி வச்சுண்டு ஒரு பதத்தை சேர்ந்தால் அதுக்கு அவிபாவ சமாசம்னு பேர் அப்படின்னு அதெல்லாம் பார்த்தோம். சமாசங்களோட சாமானிய பேதங்கள் என்னென்னு பார்த்தோம். ஒரு பேசிக்காக மேலோட்டமாக பார்த்தோம். அப்புறம் சமாசார்த்தா அப்படின்னு சொன்னோம். சமாசங்களில் 2 பதங்கள் இருக்கும். மினிமம் 2 பதம் இருக்கணும் சமாசங்களுக்கு. ஒரு பதம் இருந்தால் சமாசம் கிடையாது. அதனால் மினிமம் 2 பதம் இருக்கணும். ஒன்று பூர்வ பதம், ஒன்று உத்தர பதம். 2 பதத்துக்கும் தனித்தனி அர்த்தங்கள் உண்டு. பின்ன பின்ன அர்த்தங்கள் 2 பதத்துக்கும். துவயோஹோ பதயோஹோ பின்ன பின்ன அர்த்தः अस्ति. अतः அப்போனா அந்த 2 பதங்களோட அர்த்தமும் சமஸ்தமான பதத்துக்கு சொல்லுமா அப்படின்னு கேட்டால், சில சமயம் பூர்வ பதத்தினுடைய அர்த்தத்தை இந்த சமாச வாக்கியத்தினால் பெறப்பட்ட சப்தத்திலேருந்து பூர்வ பதத்தினுடைய அர்த்தத்தை பிரதிபாதிக்கும். சில இதில் உத்தர பதத்தினுடைய அர்த்தத்தை பிரதிபாதிக்கும். சில இடத்துல 2 பதத்தினுடைய அர்த்தத்தையும் பிரதிபாதிக்கும். சில இடத்துல இந்த 2 பதம் சமாச கட்டித பதங்களுடைய அர்த்தத்தை சொல்லாத சமாச அகட்டிதமான பதங்கள், சமாசத்தை காட்டிலும் சமாச கட்டித பத வத்திரிக்தமான பதங்களை, சமாச கட்டித பத வத்திரிக்தமான வஸ்துவை இந்த சமஸ்த பதத்தினால் குறித்தால்
அது அந்நியபத பிரதான. அது மாதிரி பிராதானியம் சொல்லின்னு வருது. பூர்வபத பிரதான, உத்தரபத பிரதான, அந்நியபத பிரதான, உபயபத பிரதான, அது சொல்லின்னு வர. இப்போது அதுக்கு சமாசத்தில் எப்படி பிராதானியத்தை கண்டுபிடிக்கிறது, எந்த பதத்துக்கு பிராதானியத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சந்தேகம் வந்தால் அதுக்கு தான் சொல்லிருக்கேன். இங்கே சமஸ்தே பதேஷுதே கோ நாம அர்த்தா அத்த பிரதானம் சியாத். எந்த அர்த்தம் பிரதானமாக இருக்குது? இப்போ சீதாயாக பதிஹி அப்படின்ற உதாரணத்தில் எந்த அர்த்தத்துக்கு பிரதானம் கண்டுபிடிக்கிறது நம்மளால் எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தான் பிராய கிரியாபதங்கள் எந்த பதத்தினோட அன்வயமாகுமோ அந்த பதங்களுக்கு தான் பிராதானியம். கிரியாபதம் ஏன பதேன சக அன்வேதி தஸ்யைவ பிராதானியம் அப்படின்னு. அதுதான் எத்கிஞ்சித் கிரியாபதம் உச்சாரணீயம். நம்மளே மனசில் சீதாயாக பதிஹின்னு இருக்குது, நம்மளே ஏதோ ஒரு கிரியாபதத்தை ஒத்துக்கணும். ஏன்னா கிரியாபதத்தை எடுத்துருந்தால் தான் ஒரு அன்வயம், வாக்கியத்தோட அன்வயம் முடியும். ஏற்கனவே சொன்னோம் ஸ்லோகத்திலாம் கூட பேசிக்காக சொல்லச்சே கிரியாபதம் எங்கே இருக்குது பாரு, அத்தனோட தான் அன்வயம் பண்ணணும்னு. அதனால் சாதாரணமாக கிரியாபதங்கள் எல்லாத்துக்கும் ஒரு இதுவாக இருக்கும். அன்வயம் பண்ணுறதுக்கு கிரியாபதம் தேவைப்படும். அப்போது பூர்வோத்தர பதையோகோ கதரஹா பதார்த்தா கிரியையா அன்விதா பவதி. எந்த பதம் வந்து கதரஹான்னா துவயோஹோ மத்தியே, இந்த ரெண்டு பதங்களுக்குள்ள கஹா பதார்த்தா கயோஹோ கதரஹான்னா கயோஹோ, இந்த ரெண்டு பதங்களுக்குள்ள எந்த பதத்தினுடைய அர்த்தமானது நம்ம ஊகிச்சின்னு இருக்கிற கிரியாபதத்தினோட அன்வயமாகுது அப்படின்னு பரிசீல்ய பிரதான அப்பிரதானயோகோ நிர்ணய கர்த்தவியா அப்படின்னு பார்த்தோம். இந்த பதம் பிரதானம். சீதாயாக பதிஹி கச்சதி அப்படின்னு நம்மளே ஒரு இது இல்லை, சீதாயாக பதிஹி பட்டதி அப்படின்னு ஏதோ ஒரு கிரியாபதத்தை நம்மளே ஊகிச்சுண்டு அந்த கிரியாபதம், அந்த பட்டதி கச்சதின்ற கிரியாபதம் சீதாயாக கச்சத்தின்னு வருமா? வராது, அன்வயம் ஆலை. அப்போது அந்த பதத்தினோட அன்வயம், பூர்வபதத்தினோட அன்வயம் கிடையாது. அப்போ பதிஹி கச்சத்தின்னு சொல்லலாமா? பதி பதத்தினோட அன்வயம் மாறுது. அப்போது அங்கே வந்து அன்வயம் மாறுது. அதனால் உத்தரபத பிரதானஹா இந்த சமாசமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பீதாம்பரஹான்னு உதாரணம் சொன்னோம். பீதம் அம்பரம் ரெண்டு பதம் இருக்குது. பீதம் அம்பரம் கச்சதி இருக்கட்டும், இல்லை பீதம் அம்பரம் பட்டதி, பீதம் அம்பரம் ரக்ஷதி. இப்போ பீதம் ரக்ஷத்தின்னு சொல்ல முடியுமா? அன்வயமால. இல்லை அம்பரம் ரக்ஷதி அப்படின்னா அன்வயமால. சரியா? இந்த அது சந்தர்ப்பத்தில் இருந்தாப்புல. அப்போது பீதாம்பரா எஸ்ய சஹா, பீதம் அம்பரம் எஸ்ய சஹா அந்நிய புருஷா விஷ்ணு கிருஷ்ணா ரக்ஷதி அப்படின்னு சொல்லலாம். அப்போது எங்கே அன்வயமாகுதோ அந்த இடத்துல அந்த கிரியாபதம் எங்கே அன்வயமாகுதோ அதுக்கு பிராதானியம். இங்கே ரெண்டு பதத்துலேயும் அன்வயமாக தான் அந்நியபத பிரதானமான அது பகுவிரீஹி சமாசம். இப்போ அதெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதுலேருந்து தான் இன்னைக்கு பாடம் பார்க்கணும். பிராயः உத்தரபத பதார்த்த பிரதானः தத் புருஷः. இப்போ 4 சமாசங்கள் சொன்னேன். தத் புருஷः, பகுவிரீஹி, துவந்த்வः, அவிபாவः அப்படின்னு 4 சமாசங்கள் சொன்னேன். இந்த 4ம் என்னென்ன பிரதானங்களை எதை பிராதானியமாக கொண்டது, பிரதானமாக கொண்டதுன்னு பார்க்கணும். எஸ்ய பிராதானியம் பவதி ஏகைக்கஸ்மின் சமாசே. ஒவ்வொரு சமாசத்துலையும் எதுக்கு பிராதானியம்? பூர்வபதத்துக்கு பிராதானியமா, இல்லை உத்தரபதத்துக்கு பிராதானியமா, இல்லை உபயபதத்துக்கு பிராதானியமா, இல்லை அந்நியபதத்துக்கு பிராதானியமா? அதனாலேயே இப்போ நம்மளுக்கு பிராயா சமாசம் 4 விதம்னு தெரிஞ்சுட்டா இந்த 4 ப்ராபபிலிட்டி தான் நம்மளுக்கு கிடைக்கும். 1 2மா இருக்கணும், அது உபயபத பிரதானம். இல்லை முதல்து இருக்கணும், இல்லை ரெண்டாவது இருக்கணும், இல்லாட்டா ரெண்டும் இல்லாத இருக்கணும். இந்த 4 ப்ராபபிலிட்டி தான் வரும் நம்மளுக்கு. அதுதான் இந்த 4 விதமான சமாசங்கள். அப்படியே சொல்லிட்டேன் சுலபமாக. இந்த 4 சமாசங்களும் இந்த 4 ப்ராபபிலிட்டிலே அடங்கிடுது. அதான் தத்புருஷா உத்தரபத பிரதானஹ, பகுவிரீஹி அந்நியபத பிரதானஹ. இந்த 2 பதங்களுக்கும் இல்லாததுனால ரெண்டுத்தையும்
விட்டுட்டு இருக்கிறது. அப்போது துவந்த்வஹா உபயபத பிரதானம், ரெண்டு பதத்துக்கும் பிராதானியத்தை கொடுக்கறது. அதுக்கப்புறம் அவீபாவா பூர்வபத பிரதானா. அப்போது அவீபாவன்றது பூர்வபதம், தத்புருஷன்றது உத்தரபதம், பகுவிரிகின்றது அந்நியபதம், ரெண்டுமே இல்லாத இருக்கிறது. துவந்துன்றது ரெண்டுமே சேர்ந்து இருக்குது, உபயபதம் அப்படின்னு நாலுத்துக்கும் சொல்கிறேன். அதான் இங்கே பிராயஹா உத்தர பதார்த்த பிரதானஹா தத்புருஷா அப்படின்னு சொல்லிட்டு, சரி, பிராயஹா உத்தர பதார்த்த பிரதானஹா. இங்கே பிராயஹான்னு சொல்கிறேன். பிராயஹான்ற சப்தத்துக்கு பெரும்பாலும் தமிழில் சொல்லுவா, பெரும்பாலும் அப்படி இருக்கும், மொத்தமே அப்படி இருக்காது. ஆனால் ஓவராலாக பார்த்தா அப்படி தோணும். பிராயஹான்ற சப்தத்துக்கு அதான் பெரும்பாலும்னு அர்த்தம். ஏன்னா உத்தரபதார்த்த பிரதானஹா தத்புருஷான்னு ஏன் இந்த பிராயஹா சப்தம் போடுறோன்னா, ஏதாவது ஒரு ரெண்டு இடத்துல ஒரு இது இருக்கும், அப்பவாதங்கள் இருக்கும், அதுக்கு அந்த லக்ஷணத்துக்கு ஒரு ரெண்டு இடத்துல சமன்வயம் ஆகாத இருக்கும். அதனால் தத்புருஷ சமாசமாக இருக்கலாம், அதனால் உத்தரபத பிரதானமாக இல்லாத இருக்கலாம் ஏதாவது ஒரு பிரயோகம். அதனால் பிராயஹான்ற ஒரு சப்தத்தை சொல்கிறேன். எல்லா சமாசத்துலையும் அப்படி தான் சொல்கிறேன். அதனால் உத்தரபதார்த்த பிரதானஹா, எது உத்தரபதமாக இருக்கோ, எது கடைசி பதமாக இருக்கோ அதுக்கு அதுக்கு பிராதானியத்தை கொடுக்குற சமாசத்துக்கு தத்புருஷம்னு பேர். தத்புருஷ இது சம்யா அப்படின்னு அதுக்கு அப்படின்னு பேர். அது அதான் உத்தரபதஸ்ய அர்த்தா எதி கிரியையா அன்விதா பவதி தர்ஹி தத்புருஷா இத்யர்த்தா. பாருங்க, உத்தரபதஸ்ய அர்த்தா, உத்தரபதத்தினுடைய அர்த்தம் அப்படின்னா த்விதீய பதத்தினுடைய அர்த்தம். சாமானியமாக ரெண்டு பதம் இருந்தால் த்விதீய பதத்தினுடைய அர்த்தம். கிரியையா அன்விதா பவதி எதி, இஃப் அப்படின்னு அர்த்தம். கிரியையா அன்விதா பவதி, கிரியாபதம்னா வெர்பு, வெர்புனோட அன்வயமாச்சினால் அப்போது அதுக்கு தத்புருஷா இத்தியர்த்தா, அது தத்புருஷ சமாசமாக தான் இருக்கும். பிராயஹா அது தத்புருஷ சமாசம் தான் வச்சுக்கோம். நம்ம இப்போது அது தத்புருஷ சமாசம்னு நம்ம இன்வெர்ட் வச்சுப்போம். உத்தரபதார்த்தனோட அன்வயமாச்சினால் கிரியாபதமானது அது தத்புருஷ சமாசா அப்படின்னு. யதா கர்மகுஷலஹா அப்படின்னு, கர்மகுஷலஹா அப்படின்னு இருக்கு. இப்போது கர்மகுஷலஹான்னா கர்மசு குஷலஹா அப்படின்னு அர்த்தம். கர்ம ஒரு காரியம் செய்வதில், கர்மத்தில், கர்மசு குஷலஹா அப்படின்னா கர்மசு குஷலஹா எவன் யஹா கர்மசு குஷலஹா தம் ஆஹ்வயது அவனை கூப்பிடு. கர்மகுஷலம் ஆஹ்வயது அப்படின்னு சொல்கிறேன். ஒரு கிரியாபதத்தை நம்மளே ஊகிச்சிக்கிறோம். இப்போ வேலையாளை கூப்பிடுப்பா, ஒரு நல்ல வேலைக்காரனாக கூப்பிடு அப்படின்னா கர்மகுஷலஹா அவனுக்கு பேர், நல்ல வேலைக்காரன் கர்மகுஷலஹான்னு அர்த்தம். குஷலஹான்னா அதில் சாமர்த்தியம் உடையவன் அர்த்தம். நல்ல சாமர்த்தியத்தை உடையவன் குஷலஹான்னு அர்த்தம். அதில் நல்ல எக்ஸ்பர்ட்டுன்னு அர்த்தம். அப்போ கர்மகுஷலஹா ஆஹ்வயது இத்தியத்ர உத்தரபதஸ்ய குஷலபதஸ்ய அர்த்தா ஆஹ்வான கிரியையா, ஆஹ்வானம் கூப்பிடுறது, ஆஹ்வான பத்திரிக்கான்னு சொல்லுவேன். ஆஹ்வானம் பண்ணுறதுல கிரியையா, ஆஹ்வானன்ற கிரியை ஒரு கர்ம, ஒரு செயல், ஒரு வெர்பு, அதனோட அன்விதா பவதி நது பூர்வபதஸ்ய அர்த்தா. இப்போ கர்மசு ஆஹ்வயத்து சொல்ல முடியாது. அதனால் குஷலம் ஆஹ்வயத்து, குஷலனாக இருக்கிறவனே ஆஹ்வய. அப்போது கர்மகுஷலகான்றது எவன் காரியம் செய்கிறானோ அவன் கர்மகுஷலா. காரியத்தை கூப்பிடக்கூடாது, காரியம் செய்பவனே கூப்பிடணும். யஹா காரியம் கரோதி தம் ஆஹ்வய அப்படின்னு அர்த்தம்.
காரியத்தை கூட்டு பிரயோஜனம் இல்லை. காரியம் எவன் செய்கிறானோ அவனை கூப்பிடணும். அதனால் நது பூர்வபதஸ்ய அர்த்தா. அதனால் இங்கே பாருங்க, குஷலஹான்ற உத்தரபதமானது ஆஹ்வான கிரியையினோட அன்வயமாகுது. அதனால் இது உத்தரபத பிரதானா தத்புருஷா அப்படின்னு இதுக்கு தத்புருஷ சமாசத்திற்கு உத்தரபத பிரதானா தத்புருஷா அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் பிராயः அந்நியபதார்த்த பிரதானா பகுவ்ரீஹி அந்த மாதிரி. சரி, உத்தரபத பிரதான தத்புருஷா, அந்நியபத பிரதானா பகுவ்ரீஹி அப்படின்னு இருக்கு. அதனால் அந்நியபத பிரதானா பகுவ்ரீஹி ரெண்டாவது சமாசம். இப்போ அந்நியபதம் அப்படின்னா அது ஏற்கனவே பார்த்துக்கோம், சமாச அகடகம் பதம். சமாசத்தில் இல்லாத பதத்தை ஆனால் அது நம்ம சொல்லலை அப்படி. அது நம்ம பார்த்தது விக்கிரக வாக்கியத்துக்கு. சமாசக அகடக பதம் அஸ்வபத விக்கிரகம்னு பார்த்தோம். இது இப்போ நான் சொன்னது தான். இது சமாச அகடகம் பதம். சமாசத்தில் இல்லாத பதத்துக்கு பிராதானியம் எத்திர வர்த்ததே, சமாச அகடக பதானாம் எத்திர பிராதானியம் வர்த்ததே சஹா பகுவ்ரீஹி, அது பகுவ்ரீஹி சமாசம்னு பேர். அப்போது சமாச அகடகம் பதம், அந்நிய பதம்னா சமாசத்தில் இல்லாத பதம். அந்நியஹான்னு அர்த்தம், வேறொருவன் அர்த்தம். வேறொருவன்னா யாரை சொல்ல முடியும்? நம்மளை காட்டில் வேறானவ யாரோ அதெல்லாம் வேறுன்னு அர்த்தம். அந்நியஹான்னு அர்த்தம். இப்போ நம்ம 10 பேர் இருந்தால் அந்நியஹான்னா நம்ம 10 பேர் காட்டில் வேறானவா. இப்போ சமாசத்தில் 2 பதம் இருந்தால் அந்நியஹான்னா 2 பதத்தை காட்டில் வேறானதுன்னு அர்த்தமே தவிர ஒன்றுத்துக்குள்ளேயே ஒன்று அந்நியஹான்னு சொல்லக்கூடாது. அது அந்நிய தரஹா இல்லை அந்நிய தமஹா அப்படி சொல்லணும். அது அந்நிய தரஹா அந்நிய தமஹான்னா தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். அந்நிய தரஹான்னா அந்த கம்பேரிட்டிவ் அப்படின்னு சொல்கிறா. அது அந்நிய தமஹான்னா சூப்பர்லேட்டிவில் சொல்கிறா. அது இப்போ 2 பேருக்குள்ளே சொல்லணுன்னா அந்நிய தரஹா. அதனால தான் அங்கேயே ஒரு பிரயோகம் வந்தது, கதரஹா அப்படின்னு வந்தது. 2 பதங்களுக்குள்ள எந்த பதம் பிரதானம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கதரஹா பதஸ்ய பிராதானியம் அங்கே வந்தது. ஒரு முன் பேஜில் எங்கேயோ இதோ இங்கே தான் இருக்கு பாருங்க. கதரஹா பதார்த்தா கிரியையா அன்விதா லாஸ்ட் லைனில் இருக்குது, அந்த போல்டு லெட்டரில் இருக்கிறது. அந்த மாதிரி தரஹான்ற தரஃப் பிரத்யம்ன்றது இந்த கம்பேரிலேட்டிவ்னு சொல்கிறாளே அது. தமஃப் பிரத்யம்ன்றது சூப்பர்லேட்டிவ்னு சொல்கிறா அது. இப்போது அந்நிய பதம்னா சமாச அகடகம் பதம். சமாசத்தில் இருக்கிற பதத்துக்கே அந்நியம்னு சொல்லக்கூடாது, அதுக்கு சொன்னேன். அதனால் சமாச அகடகம் பதம். கடகம்னா அதில் ஒன்று சேர்ந்ததுன்னு அர்த்தம். அகடகம்னா அதில் வெளியில் இருக்கிறதுன்னு அர்த்தம். அப்போது சமாச அகடகஸ்ய பதஸ்ய அர்த்தா. இப்போ சமாசத்தில் இல்லாத பதத்தின சமாச அகடகஸ்ய பதஸ்ய, சமாசத்தில் இல்லாத பதத்துக்கு அர்த்தம் எதி கிரியையா அன்விதா பவதி. சமாச அகடகானாம் பதானாம் எதி கிரியையா அன்விதா பவதி தர்ஹி பகுவ்ரீஹி இத்யர்த்தா. அதுக்கு பகுவ்ரீஹின்னு பேர். போன சமாசத்தில் சமாச கடகமான பதத்திலே ஒரு பதம் உத்தரபதம் மாத்திரம் அன்விதமாக இருந்ததுனால கிரியாபதத்தினோட அதுக்கு தத்புருஷம்னு பேர். உத்தரபதத்தினோட அன்வயமானதுனால அதுக்கு தத்புருஷம் பேருன்னு சொன்னோம். இதில் சமாச அகடக பதானாம் அன்வயா எதி பவதி ததா அந்நியபதா பிரதானः பகுவ்ரீஹி பவதி அப்படின்னு சொன்னேன். யதா பீதம் க்ஷீரம் ஏன சஹா பீதக்ஷீரஹான்னு பேர். பாலஹா பீதன்றது ஒரு பீதஹா. பீதஹான்னா குடிக்கப்பட்டவன் அர்த்தம். குடிக்கப்பட்டவன் அர்த்தம். க்ஷீரஹா க்ஷீரஹான்னா தெரியுது பால். பீதஹா தேன பீதஹா இவனால் குடிக்கப்பட்டது. இது கர்மணி பிரயோகம். ஆக்டிவாக பேசிவாக இது கர்மணி பிரயோகம். இது இப்போது பீதஹா க்ஷீரஹா, க்ஷீரம் இவனால் குடிக்கப்பட்டது. அப்போது குடிக்கப்பட்டது ஒரு சப்தம் பூர்வபதம் பீதஹா.
க்ஷீரம்ன்றது ஒரு சப்தம், ரெண்டாவது பதம் பால்னு அர்த்தம். க்ஷீரம் பால், பால் குடிக்கப்பட்டது. இங்கே யாரை சொல்கிறது பால் குடிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? யாரால் பால் குடிக்கப்பட்டதுன்னு ஒரு கிரியா, ஒரு இது வரும். அப்போ யார் அந்த பாலை குடித்தானோ அவனுக்கு தான் பீத க்ஷீரஹா. பீதம் க்ஷீரம், பீதம் பாலை குடித்தவன், குடிக்கப்பட்டது யாரால்? பீதம் ஏன சஹா, யாரால்? அங்கே பீதம் க்ஷீரம் ஏன சஹா. க்ஷீரம் என்னாச்சு? பீதம் குடிக்கப்பட்டது. ஏன சஹ, எவனால்? ஏன பீதம் க்ஷீரம் ஏன, எவனால் குடிக்கப்பட்டதோ சஹா அவனுக்கு என்ன பேர்? பீத க்ஷீரஹா. சஹான்றது விட்டுணும் முதல்ல. பீதம் க்ஷீரம் ஏன, எவனால் பால் குடிக்கப்பட்டது அவன் பீத க்ஷீர. அது பீத க்ஷீரம் ஏன சஹா பீத க்ஷீரஹான்னு அர்த்தம். அவனுக்கு பேர் என்ன? பீத க்ஷீரஹான்னு பேர். எவனால் பால் குடிக்கப்பட்டதோ அவனுக்கு என்ன பேருன்னா பீத க்ஷீரஹான்னு பேர். க்ஷீரம் தான் சப்தம், அவனுக்கு க்ஷீரஹா அப்படின்னு குடிக்கப்பட்டவனுக்கு பீத க்ஷீரஹா. அதனால தான் பாலஹான்னு சொல்லிருக்கு. அது யார் அதுன்னா பாலஹா. சின்ன பசங்கள்லாம் தான் பால் சாப்பிடுவா. பொதுவாக ஒரு விவகாரத்துக்கோசரம் இதெல்லாம் சொல்கிறது. அதனால் பீத க்ஷீரஹா பாலஹா. இங்கே பாருங்கள், பீத சப்தத்துக்கும் அர்த்தத்தை சொல்லலை, க்ஷீர சப்தத்துக்கும் அர்த்தம் சொல்லலை. அந்நிய பதமான பால சப்தத்தை இந்த பீத க்ஷீரஹான்ற சமஸ்த பதமானது பாலன்ற சப்தத்தை குறிக்கிறதுனால அந்நிய பதத்தை சொல்கிறதுனால சமாச கடக ரஹிதமாக இருக்கிற சமாச அகடக பதத்தை சொல்கிறதுனால, அகடக பதமான என்ன பதம்? பால பதத்தை சொல்கிறதுனால இந்த சமஸ்த பதத்தினால எது போதிக்கிறது? பாலன்ற அர்த்தத்தை போதிக்கிறது. அதனால் சமாச கடக பத பின்ன பதமான பால பதத்தினுடைய அர்த்தத்தை போதிக்கிறது இந்த இது. அதனால் இதுக்கு அந்நியபத பிரதானஹா பகுப்ரீஹி. அதான் பீத க்ஷீரஹா பாலஹா கச்சதி. பீத க்ஷீரஹா கச்சதி, க்ஷீரம் கச்சதி இல்லை, பீதம் கச்சதி இல்லை. அப்போ பீத க்ஷீரஹா கச்சதி, அப்போ பாலஹா கச்சதி இत्यत्र பீதபதஸ்ய க்ஷீரபதஸ்ய வா அர்த்தः கமனக்ரியா அன்விதः ந பவதி. கமனக்ரியினோடு இது அன்வயம் ஆகாது. இது ரெண்டும் பீதபதமோ க்ஷீரபதமோ. அதனால் கிந்து சமாச அகடகஸ்ய, சமாசத்தில் இல்லாத பாலபதா, பாலபதஸ்ய, பாலபதம்ன்றது என்னது? சமாச அகடகமான அந்நியபதம். அந்நியபதஸ்ய அர்த்தா அன்விதோ பவதி, அன்வயமாகிறதுனால இது அந்நியபத பிரதானஹா பகுவ்ரீஹி அப்படின்னு இதுக்கு சொல்கிறான். இதுக்கப்புறம் பிராயஹா உபயபதார்த்த பிரதானஹா துவந்த்வஹா அப்படின்னு இருக்கு. பிராயஹா உபயபத பிரதானஹா துவந்த்வஹா அப்படின்னு சொல்கிறது. இங்கே பாருங்க, ரெண்டு பதத்தினுடைய அர்த்தமும் எங்கே அன்விதமாக இருக்கோ, சமஸ்த பதத்தில் எங்கே ரெண்டு பதத்தினுடைய அர்த்தமும் கிரியாபதத்தினோட எங்கே அன்வயமாக இருந்தோ, இங்கே ரெண்டு பதம் சொல்லக்கூடாது, எல்லா பதத்தினுடைய அர்த்தமும் சொல்லணும். துவந்துவன்னா அதான் சமஸ்தபதத்தில் மினிமம் ரெண்டு பதம்னு வச்சுட்டு இருந்தால உபயபத பிரதானம்னு சொல்லிருக்கா. எல்லா பதத்தினுடைய பிரதானம், எல்லா பதத்தினுடைய அர்த்தமும் சொல்கிறது தான் துவந்துவம்னு அர்த்தம். அதான் அப்போது உபயோகோ பதார்த்தயோகோ, ரெண்டு பதார்த்தங்களுக்கும் பதத்தினுடைய அர்த்தங்களும் கிரியா பதத்தினோட அன்வயம் ஆச்சினால் கிரியையா அன்வயா பவதி. உபயோகோ பதார்த்தயோகோ எதி கிரியையா அன்விதா பவதி தர்ஹி துவந்த்வஹா இத்தியர்த்தா. அதுக்கு என்ன பேர்? துவந்த்வஹா. துவந்த்வஹான்னாலே ரெட்டைன்னு அர்த்தம், சேர்ந்ததுன்னு தெரியுது. அதனால் ரெண்டு பதத்துக்கும் அன்வயமாக இருக்குது. இது எல்லாமே ரெண்டு பதம்னு வச்சுண்டு, மூணு பதம் இருந்தால் மூணு பதம். இதெல்லாம் உபலக்ஷணம்னு சொல்லுவாள். ரெண்டுன்னா ரெண்டுன்னு அப்படியே எடுத்துக்கூடாது, இந்த லிட்ரல் மீனிங் எடுத்துக்கூடாது, அப்படியே எடுத்துக்கூடாது, மொத்தம்னு அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும். அதுக்கு தான் சம்ஸ்கிருதத்தில் உபலக்ஷணம் சொல்லுவாள். அது எனக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னு தெரில.
உபலக்ஷணம் சொல்லுவோம். ஒன்று லக்ஷணம் சொல்கிறது வேறு, உபலக்ஷணம் சொல்கிறது வேறு. லக்ஷணம்னா அதுக்கு மாத்திரம்தான் பொருந்தும். ஆனால் உபலக்ஷணம்னா அதுக்கும் பொருந்தும், மீதி இருக்கிறதுக்கும் பொருந்தும். அது நான் ஒரு எங்கேயாவது சந்தர்ப்பம் வந்தால் அதை விவரித்து சொல்கிறேன். இங்கே பாருங்கள், உபயோகோ பதார்த்தயோகோ எதி கிரியையா அன்வயா பவதி தரிஹி துவந்த்வஹா இத்தியர்த்தா அப்படின்னு சொன்னேன். இது துவந்தம். ரெண்டு பதார்த்தத்துக்கும் எங்கே அன்வயம், கிரியாபதத்தோட அன்வயம் வருதோ அதுக்கு துவந்தம்னு பேர். உபயபதார்த்த பிரதானஹா இத்தியஸ்ய இங்கே பாருங்க, இங்கே சொல்லிருக்கேன். உபயபதார்த்த பிரதானஹா அப்படின்னா ரெண்டு பதத்துக்கு தான் பிரதானம்னு எடுத்துக்கூடாது. சர்வ பதார்த்த பிரதானஹா இது தாத்பரியம். அதான் எல்லா பதத்துக்கும் அங்கே எத்தனை பதம் இருக்கோ, ஒன்று தான் இல்லை, ரெண்டு தான் இல்லை, மூணு தான் இல்லை, 10 பதம் இருந்தாலும் 10 பதத்துக்கும் அங்கே பிராதானியம் இருக்கும்னு அர்த்தம். அதுக்கு தான் சொல்லுங்க. புரியல. உபலக்ஷணம் இம்ப்ளைடு மீனிங் சொல்கிறீங்க, அதான் புரியுது. இம்ப்ளைடு அதுக்கும் அப்ளை ஆகும். சரிதான், ஆமாம், அப்படி தான். அதுக்கும் அப்ளை ஆகும், வேறத்துக்கும் அப்ளை ஆகும் அது அப்படின்னு சொல்லணும். ஆமாம், உபலக்ஷணம்னா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரின்னு வச்சுக்கணும். இதுக்கு ஒண்டி தான் எடுத்துக்கூடாது. இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறையா இருக்கும், ஏதாவது வஸ்துக்கள் இருக்கும், அதுக்கும் அது இதுவாகும்னு அர்த்தம். இப்போது சர்வபதார்த்த பிரதானஹா துவந்த்வஹா அப்படின்னே வச்சுக்கலாம் நம்ம. உபயபதார்த்த பிரதானஹான்னு என்ன அர்த்தம்? சர்வபதார்த்த பிரதானஹா துவந்த்வஹா அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படின்ற தாத்பரியத்தில் தான் உபயபதார்த்த பிரதானஹான்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா சமாசத்தில் குறைஞ்சது 2 பதம் வேணும், அதனால் உபயபதம்னு சொல்லிட்டு. யதா ராமகிருஷ்ணௌ, ராமஸ்ச கிருஷ்ணஸ்ச ராமகிருஷ்ணௌ, ராமஹான் ஒருத்தர், கிருஷ்ணஹான் ஒருத்தர், 2 பேர் இருக்கா. அப்போது ராமகிருஷ்ணௌ கச்சதௌ, கச்சதஹ, அந்த மாதிரி இவர் பிரவிஷதஹ, பிரவிஷதி, பிரவிஷதஹ, ராமகிருஷ்ணௌ பிரவிஷதஹ, 2 பேர் உள்ள வரால், பிரவிஷதஹ என்ட்ராரா 2 பேரும். ராமகிருஷ்ணௌ பிரவிஷதி, ராமஹா பிரவிஷதி, ராமகிருஷ்ணௌ பிரவிஷதஹ, பிரவிஷதி பிரவிஷதஹ த்விவச்சனம். ராமகிருஷ்ணௌ 2 பேர் இருக்கிறதுனால பிரவிஷதஹ. இப்போ பிரவிஷதஹான்ற பதம் கிரியாபதம். யாரோட அன்வயம் மாறுது? ராமஹா பிரவிஷதி, கிருஷ்ணஸ்ச பிரவிஷதி. அப்போ ராமகிருஷ்ணோ அங்கே முதல்ல அந்த இதெல்லாம் போயிடும், அந்த பிரத்யங்கள்லாம் போயிடும். கடைசியில் த்விவச்சனம்னால ராமகிருஷ்ணவுன்னு போட்டோம். அதனால் அதுக்கு தகுந்தாப்புல கிரியாபதத்துக்கும் அன்வயம் பண்ணணும். அப்போ ராமகிருஷ்ணோ பிரவிஷதா. இப்போ சாதாரணமாக பிரவிஷத்தின்னு நீங்கள் வச்சுன்னு பாருங்க. ராமகிருஷ்ணோன்னு பதம் இருக்குது, சமஸ்த பதம். அதில் என்ன பதம் இருக்குது? ராமஹான் பதம் இருக்குது, கிருஷ்ணஹான் பதம் இருக்குது. அப்போது ராமஹா பிரவிஷதி சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். கிருஷ்ணஹா பிரவிஷதி சொல்ல முடியுமா? பிரவிஷதி சொல்ல முடியும். கிருஷ்ணஹா பிரவிஷதி, ராமஹா பிரவிஷதி. அப்போது 2 பதத்தினோடையும் இந்த கிரியாபதமானது அன்வயமாகுது. அப்போது ராமகிருஷ்ணவ் துவந்தத்தில் ராமஸ்ச கிருஷ்ணஸ்ச ராமகிருஷ்ணவ் 2 பேர் ஆயிடுத்து. அப்போது ராமகிருஷ்ணவுன்னு சொன்னது அங்கே த்விவச்சனம் சொன்னதுனால அதுக்கு ஒன்று சொல்லுவா, விசேஷம் எல்லிங்கம் எத்வச்சனம், அதே லிங்கம் தத்வச்சனம் தத்விபக்தியில் தான் இது இல்லாமல் இருக்கணும். எது விசேஷனமும் இந்த கிரியாபதமோ எதுவாக இருந்தாலும். அந்த மாதிரி இந்த விசேஷமான இந்த ராமகிருஷ்ணன்ற பதம் த்விவச்சனத்தில் இருக்கிறதுனால, ராமகிருஷ்ணன்றதுனால அதுக்கு தகுந்தாப்பில் இங்கே வெர்பையும் நம்ம பிரவிஷத்தஹா பிரவிஷத்தஹா அப்படின்னு அங்கே நம்ம சேர்த்துக்கணும். அதான் ராமகிருஷ்ணோ பிரவிஷதா இத்தியத்திர பிரவேசன கிரியாயாம், பிரவேசிக்கிறது, உள்நுழையிறது, என்ட்ராருது, என்ட்ரிங் அப்படின்ற அந்த கிரியையில் உபயோரப்பி பதார்த்தையோஹோ, இந்த ராமன்ற பதார்த்தத்துலேயும் கிருஷ்ணன்ற பதார்த்தத்துலேயும் அன்வயா பவதி, அன்வயம் ஆறுது. அதனால்
இங்கே ராமகிருஷ்ணவ் பிரவிஷத்தகான்ற இடத்துல ரெண்டு பதத்துக்கும் பிராதானியம் இருக்குது. ஏன்னா ரெண்டு பதமே கிரியாபதத்தினோட அன்வயமாகிறதுனால அப்படின்னு. இப்போ இதுக்கப்புறம் நாலாவது அவிபாவ சமாசா பிராயா பூர்வபதார்த்த பிரதானஹா. இப்போ முதல்ல தத்புருஷம் உத்தரபதம் ஆயிடுச்சு, பகுவிரீஹி அந்நியபதம் ஆயிடுச்சு, துவந்துவம் உபயபதம் ஆயிடுச்சு. இப்போ ஒன்று தான் மிஸ் ஆகுது, பூர்வபதம் தான். அது அவிபாவ சமாசம். பூர்வபதஸ்ய அர்த்தா பிராதானியே அவிபாவா. பூர்வபதத்துக்கு எங்கே பிராதானியம் இருக்கோ, பூர்வபதத்துக்கு எங்கே பிராதானியம் இருக்கோ, பூர்வபதம் எங்கே பிரதானமாக இருக்கோ அதுக்கெல்லாம் அவிபாவ சமாசம்னு பேர். யதா உபவிருக்ஷம். உபவிருக்ஷம் விருக்ஷஸ்ய சமீபம் இதி. உபன்னா சமீபே, உபசமீபே அப்படின்னு அர்த்தம். உபன்ற சப்தத்துக்கு சமீபேன்ற அர்த்தம். அப்போது உபவிருக்ஷம் அப்படின்னா விருக்ஷஸ்ய சமீபம் இது விக்கிரகா. அந்த உபன்றது அவ்யயம். அந்த அவ்யயத்துக்கு அர்த்தம் என்ன? சமீபம்னு அர்த்தம். அப்போது உப இது பூர்வபதஸ்ய சமீபார்த்தஸ்ய பிராதானியம். அதனால் உபன்றது சமீபார்த்தத்தை குறிக்கிறது. அதனால் அதுக்கு தான் பிராதானியம், விருட்சத்தை சொல்லலை. உபவிருக்ஷம்னா விருட்சத்தை சொல்லலை, விருட்சத்து பக்கத்தில் இருக்கிறது எதையோ சொல்கிறா, எதையோ ஒரு வஸ்துவை சொல்கிறதுக்கு உபவிருக்ஷம்னு பேர். இப்போ கூட பாருங்கள், உபலக்ஷணம்னு சொன்னேன். அது லக்ஷணம் அதுவாக இருக்காது, லக்ஷணத்து பக்கத்தில் அது இருக்கும். அதனால இந்த வஸ்துலாம் தெரிஞ்சிக்கப்படும். இப்போது ஒரு காட்டில் போனால் விருட்சம் இருக்கும், விருட்சம்லாம் இருக்கிறது காடுன்னு லக்ஷணம் சொல்லலாம். ஆனால் வேறு ஏதாவது மிருகங்கள்லாம் காட்டில் இருக்குன்னா அப்போது அந்த மிருகங்கள்லாம் உபவிருட்சம். இப்போது விருட்சத்து பக்கத்தில் ஒரு சிங்கம் படுத்துன்னு இருக்குது, அப்போது அங்கே உபவிருட்சம் அப்படின்னா அந்த மரத்துக்கு சமீபத்தில் எது இருக்கோ அதை குறிக்கிறது அந்த உபன்ற சப்தத்தினால சமீபார்த்தம். அதுக்கு அவிபாவ சமாசம்னு பேர். பூர்வபதமான உபன்ற சப்தத்துக்கு எந்த அர்த்தமோ எதை குறிக்கிறதோ அதுக்கு குறிக்கிறது. ஆனால் உபலக்ஷணம்னா லக்ஷணத்துக்கு சமீபமாக, லக்ஷணமாக அதுவே ஆகாது, அது மாதிரி இருக்கும், லக்ஷணம் மாதிரி கிட்டத்தட்டக்க இருக்கும். அதனால் அதுக்கு உபலக்ஷணம்னு பேர். ஆனால் இது உபவிருக்ஷம் விருக்ஷஸ்ய சமீபம் இது விக்கிரஹ. அത്ര உப இதி பூர்வபதஸ்ய சமீபார்த்தஸ்ய பிராதானியம் அப்படின்னு 4 பிரதானங்களை சொல்லிருக்கார். பூர்வபத பிரதானः அவிபாவः, உத்தரபத பிரதானः தத்புருஷः, உபயபத பிரதானः துவந்துவः, அந்நியபத பிரதானः பகுவிரீஹி அப்படின்னு 4 விதமாக 4 சமாசங்கள். அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று பிராதானியம், ஒவ்வொரு பகுதிக்கு பிராதானியம், ஒவ்வொரு பாகத்துக்கு பிராதானியம் கொடுத்து சமாசங்கள்லாம் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் பிராயः நம்ம படிக்க போகிறது தான் முக்கால்வாசி அப்படி தான் இருக்க போகிறது. இதுக்கப்புறம் சோதாரண சமாச பேதாக, சமாச பேதங்களே பின்னாடி சொல்ல போகிறேன். இங்கே ஷார்ட்டாக சொல்லிவிட்டு இதுக்கு பின்னாடி வர சாப்டரில் நான் விஸ்தாரமாக சொல்லுவேன். சமாசங்கள்லாம் என்னென்ன எப்படி எப்படிலாம் வருது, அதுக்கெல்லாம் என்னென்ன சூத்திரங்கள்லாம் வருதுன்னு கீழே சொல்லுவார். அதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இன்றைக்கி இதோட நிறுத்திக்கலாம். கவிதார்க்கு சிம்ஹாய கல்யாண சிவதே வெங்கடேசாய வேதாந்த குருவே. நாளைக்கு நான் மெசேஜ் போடுறேன். 8:45 வச்சுக்கலாம்ல?